ஐயப்ப பக்தர்கள் சென்ற பேருந்து கவிழ்ந்து விபத்து நேரிட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சிவசபாபதி வழங்கிட கேட்கலாம். சிவசபாபதி, இந்த விபத்திற்கான காரணம் என்ன? முதற்கட்ட தகவலை பதிவு பண்ணுங்க. தமிழ்நாடு கரூர் மாவட்டத்திலிருந்து ஐயப்ப பக்தர்களை ஏற்றி சென்ற பஸ் பாத்தீங்கன்னா இடுக்கி மாவட்டம் குட்டிக்கானம் அந்த பகுதிக்கு போகும்போது அந்த பகுதி பாத்தீங்கன்னா வளைவு நிறைந்ததாகவும், அதாவது பள்ளத்தாக்கு போன்ற கீழ் இறக்கமான பகுதியாகும். இந்த பகுதியில அந்த பேருந்து அதிவேகமா போனதுனால வளைவை திரும்பும் போது கட்டுப்பாட்டை இழந்து அந்த வேன் சாலையின் ஒரு புறத்துல கவிழ்ந்துருச்சு. இதுல பஸ்ல 40 பேர் இருந்திருக்காங்க. 40 பேர் இருந்தவங்கல எல்லாருக்குமே காயம் ஏற்பட்டிருக்கு. இதுல 10 பேருக்கு பாத்தீங்கன்னா படுகாயம் ஏற்பட்டு அவங்கள குட்டிக்கானத்துல இருக்க தனியார் மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. அந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் பஸ் கவிழ்ந்ததற்கான காரணம் அப்படிங்கிறப்போ அதனை விசாரணை செஞ்சதுல அதிவேகமா வந்ததே பஸ் கவிழ்ந்ததுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. மேலும் இந்த பகுதியில், அதாவது இந்த குட்டிக்கானத்திலிருந்து முண்டக்கயம் வரைக்கும் இறங்கக்கூடிய மிக இறக்கமான பகுதியில எல்லாமே செல்லக்கூடிய வாகனங்கள், அதுவும் குறிப்பா ஐயப்ப பக்தர்களுடைய வாகனம் மிக கவனமா செல்லணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்திருக்காங்க. ஏன்னா இந்த பகுதியில் உள்ள கிட்டத்தட்ட 400-500 அடி பள்ளத்தாக்குகள் இருக்கிறதுனால எந்த அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது. அதனால வர்ற ஐயப்ப பேருந்துகள் மிக ஜாக்கிரதையா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி.